Hello guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை மொபைல்லே எப்படி கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த கிரெடிட் கார்டோட டைப் பார்த்தீங்க அப்படின்னா பாப் கார்டு ஈஸி இப்படி தான் இருக்கும் அந்த கிரெடிட் கார்டு. ஸோ ஜாயினிங் ஃபீஸ் வந்து ₹500, ஆனுவல் ஃபீஸ் வந்து ₹500. ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ண முடியும். எப்படின்னா நீங்கள் கார்டு வந்து உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் 60 டேஸில் நீங்கள் ₹6000 எதாவது ட்ரான்சாக்ஷன் வச்சிங்க, சிங்கிள் ட்ரான்சாக்ஷன் கிடையாது, ஏதோ ஒன்று ₹6000 ட்ரான்சாக்ஷன் வச்சிங்க அப்படின்னா அந்த ₹500 உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஃபீஸ் வந்து கட் ஆயிரும். ஓகேவா, அது உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் வந்து 35,000க்கு மேலே இருந்துச்சு 1 இயரில் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆனுவல் ஃபீஸ் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஆனுவல் ஃபீஸும் வந்து கட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஆக்டிவாக அந்த கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வேணால் இந்த ஜாயினிங் ஃபீஸையும் கட் பண்ண முடியும், ஆனுவல் ஃபீஸையும் வந்து கட் பண்ண முடியும். ஸோ இதுதான். ஆனால் வந்து சும்மா யூஸ் பண்ணுறவங்களுக்கு ₹500 வந்து இருக்குதான், ஆனுவல் ஃபீஸ் வந்து இருக்குதான். இப்போ நீங்கள் ஜாயினிங் ஃபீஸை கூட வந்து வேவ் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அந்த ₹6,000 எப்படி கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா ₹6,000 ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க அந்த ₹500 கட் பண்ணிடலாம். ஆனால் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ₹500 வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் மித்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த சைட்லேயே நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இங்கே காமிச்சிடும். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவேன். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும், இன்கம் வரணும், நெக்ஸ்ட்டு சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா 3 lakhs per annum இருக்கணும் மேலே. அப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்க அப்படின்னா 3.6 lakhs per annum வந்து மேலே இருக்கணும். ஏஜ் வந்து 21 to 65 years. ஓகே, அடுத்து பேசிக் டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு வேணும், ஆதார், பேன் டீட்டெயில். ஓகே, ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சே நம்ம வந்து இந்த கார்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், மொபைலில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு. ஓகே கைஸ், அந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்ட்ரெயிட்டான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைட்டில், ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம்லாம் போட்டுக்குங்க. அப்புறம் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க அண்ட் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட் அட்ரஸோட பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெசிடென்ட் செலக்ட் பண்ணி அந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வெரிஃபை ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டான்னு கேட்பாங்க. நீங்கள் சேலரி பர்சன்னா இதை கொடுங்க, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பாருங்கள் கிராஸ் ஆனுவல் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்கும். வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அது எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், அப்படியே கீழே ஸ்க்ரைப் பண்ணிட்டே வாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எம்ப்ளாய் கோடு இதெல்லாம் நம்மக்கிட்ட பேசிக் இந்த டீட்டெயிலாம் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது, சரியா? ஸோ இதில் வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ண வேணாம், அப்படியே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து கார்டை வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து ப்ரொப்ரைட்டரி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸிஸ்டிங் பேங்க் ஆஃப் பரோடா கஸ்டமரா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆல்ரெடி பேங்க் ஆஃப் பரோடாவில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமான்னா ஆமாம் கொடுங்க. ரிலேஷன்ஷிப் டைப் வித் பேங்க் ஆஃப் பரோடா, கஸ்டமரா இல்லை ஸ்டாஃபான்னு கேட்குறாங்க. நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தோன்னா கஸ்டமர் தான், நம்ம அங்கே வேலைலாம் பார்க்கல. அக்கௌண்ட் டைப் வந்து என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடாவில் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான். ஸோ அதோட அக்கௌண்ட் நம்பர் இங்கே வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஹோல்டிங் எனி அதர் பேங்க் கார்ட்ஸ், ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக வச்சுருப்போம். ஸோ அதை நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஸோ இஷ்யூயிங் பேங்க், என்ன பேங்க் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கிரெடிட் லிமிட் வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து 1.8 lakhs வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. அட்ரஸ், லைன் 1 2 3 இதெல்லாம் கொடுத்துருக்குங்க. லேண்ட்மார்க்கு, பின்கோடு, சிட்டி, ஸ்டேட் இதெல்லாம், ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 4 digit. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயிலில் பேசிக் டீட்டெயிலெலாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஸோ கீழே வந்து சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ டிக் பாக்ஸ் எல்லாம் வந்து டிக் பண்ணிடுங்க. அட்ரஸ்லாம் கரெக்டாக அட்ரஸ் கொடுத்துருங்க. ஏன்னா இது ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்க அட்ரஸ் தான் வந்து மோஸ்ட்லி வரும். இல்லை வேறு அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த அட்ரஸை என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகேவா, அந்த அட்ரஸ்க்கு தான் வந்து உங்களோட அந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்
அதெல்லாம் வந்து சேரும். கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு அந்த அட்ரஸ்க்கு தான் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அட்ரஸை கரெக்டாக கொடுத்துருங்க, இல்லைனா நீங்கள் தான் போய் அலைஞ்சு போய் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ கம்பெனி நேமு, ப்ரொஃபஷன் என்ன, அடுத்து வந்து என்ன டெசினேஷன் என்ன, அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன் கரண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. அடுத்து ப்ரொவைட் யுவர் ஒர்க் அட்ரஸ் வந்து இங்கே வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அட்ரஸ் 1 line 2 அண்ட் பின்கோடு, சிட்டி. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயி டெப்ட், ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்க தேவையில்ல. ஸோ அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருச்சு. கிரெடிட் லிமிட் பார்த்தீங்கன்னா 1 lakh கொடுத்துருக்காங்க இந்த பாப் ஈஸி கார்டுக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்க அந்த கார்டு. அப்ளிகேஷன் ஐடி வந்து மேலேயே இருக்கும், அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மித்த கார்டும் வந்து நமக்கு வந்து இருக்குது. கேட்டகரி சூஸ் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம், நம்ம அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இங்கே அந்த கார்டோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் காமிச்சது தான். ஓகேவா? 100% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆன் ரிடம்ஷன். பாயிண்ட்ஸை 100% வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இயர் ஃபீ வந்து நீங்கள் அதை வே ஆஃப் பண்ண முடியும். அந்த 60 days 6,000 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஆனுவல் ஃபீஸையும் வந்து 35,000 rupeesக்கு மேலே பர் இயரில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த 500 rupees ஆனுவல் ஃபீயும் நீங்கள் வந்து வே ஆஃப் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த கார்டுக்கான மெயின் டீட்டெயில்ஸ், அவ்வளோதான். ஸோ இதில் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அந்த பாயிண்ட்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கார்டில் என்ன நேம் வரணும் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். மதர்ஸ் மெய்டன் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். ஃபாதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து மெயிலிங் அட்ரஸ் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அட்ரஸா இல்லை ஆஃபீஸா இல்லை பெர்மனெண்ட் அட்ரஸா? பெர்மனெண்ட் அட்ரஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதுதான் பெர்மனெண்ட் அட்ரஸ். ஸோ இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நாமினி ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணுங்கள், அது என்ன ரிலேஷன் அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. கார்டை நீங்கள் ஆட் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாராவது சைல்டு, அப்புறம் வந்து உங்கள் ஸ்பவுஸ், இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் கார்டை ஆட் பண்ணி விடணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி விடலாம். ஸோ அவங்களும் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து ப்ளீஸ் அப்லோட் த ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணிடலாம். யூஸ் ஃபோட்டோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அட்ரஸ்க்கான டாக்குமெண்ட், அதோட ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கலான்னா ஆதார் கார்டை கொடுத்துடலாம். ஸோ ஆதார் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை பாஸ்போர்ட்டு, பேனு எது வேணால் கொடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கிறது வந்து ஆதார் கார்டு தான். அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை மட்டும் அப்லோட் பண்ணி விட்ருங்க. கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து என்ன கொடுக்கலான்னா அதுவும் ஆதார் கார்டே கொடுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அடிஷ்னல் ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரண்ட் காப்பி. ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அடிஷ்னல் ப்ரூஃபுக்கு கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அதோட PDF மாதிரி வந்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அந்தந்த பேங்க்குக்கு வந்து வரும். ஸோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து சப்மிட் பண்ணிடலாம். சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்தோன்னே அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொடுத்தவொடனே இந்த மாதிரி டெக்ளரேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கெலாம் வந்து அக்ரி பண்ணிக்கோங்க. இப்போ சைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொசீட் ஆப்ஷன் வரும். டாக்குமெண்ட் நமக்கு வந்துடும். நம்ம எழுதுனதெல்லாமே வந்து டிஜிட்டல் காப்பியாக வரும். இப்போ நேம் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டு அப்படியே சைன் கொடுத்தீங்க அப்படின்னா டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னே ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் சைன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ அவ்வளோதான், சைன் வந்து பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா VKYC, அதாவது வீடியோ KYC வந்து பண்ண சொல்லுவாங்க. அதை நவ் கொடுத்துருங்க. லேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ அப்போ பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயிலாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு, ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதான் ஆதார் கார்டு, அட்ரஸ்க்கும் அதே தான், சேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி OTP ஜென்ரேட் பண்ணுங்கள். இதை வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ லாகின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி திருப்பி இந்த இடத்துல ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க ஆதார் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுங்க. இப்போ அந்த டிஜிலாக்கரோட அந்த 6 digit பின் என்ட்ரு பண்ணுங்கள்.
இப்போ அலோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், தேங்க்யூன்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல பெர்மிஷன் ஆக்சஸ் கேட்கும், அது ஓகே கொடுங்க. கேமராக்கு ஆக்சஸ் கொடுக்கும், மைக்ரோஃபோனு, அடுத்து வந்து லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும். இந்த 3க்குமே வந்து ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து நம்மளோட ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ஸோ இது வந்து நம்ம காமிக்கும். இதை டிக் பண்ணிவிட்டு do you want also the above document, ஆமாம் சேம் அதே டாக்குமெண்ட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதை அப்படியே ஃபெச் கொடுத்துருங்க. பேன் நம்பரு, நேம் இதெல்லாம் வந்து ஃபெச் பண்ணணும். ஸோ எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா வீடியோ கேவிசி கொண்டு போகும். அங்கே வந்து அவங்களோட ஸ்டாஃப் இருப்பாங்க, பேங்க் ஆஃப் பரோடா அந்த டீம் வந்து கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு டீமு. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து வீடியோ காலில் கனெக்ட் ஆவீங்க. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அந்த ஃபோட்டோ காமிக்க சொல்லுவாங்க, ஒரு ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் போட சொல்லுவாங்க, அவ்வளோதான். அவங்க நேம் கேட்பாங்க, அவ்வளோதான். அக்கௌண்ட்டை அதாவது கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.